ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலுக்கு வாரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். வீடியோ இறுதி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நாங்க என்ன பார்க்க போறோம்னா ஜாவா பேசிக் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கோம். சரி, அதுல இந்த வீடியோல யூசர்ட்ட ஒரு அரே ஆன்சரும் இன்புட்டா வாங்கி சரி அதுல நிறைய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். சரி, அந்த நம்பர்ல என்ன செய்ய போறோம்னா ஒட் நம்பரை மட்டும் நான் என்ன செய்ய போறோம் டிஸ்பிளே பண்ற மாதிரி கோட் எழுத போறோம். சரியா, நிறைய ஒட் நம்பரும் இருக்கும், அந்த அறையில ஈவன் நம்பரும் இருக்கும். சரி, அப்ப நாங்க என்ன செய்வோம், அதுல ஒட் நம்பரை மட்டும் என்ன செய்வோம், நாங்க தனியா டிஸ்பிளே பண்ற மாதிரி என்ன செய்ய போறோம், கோட் எழுத போறோம். சரி, அப்ப நான் யூசர் என்ன கேட்க முதலாவது யூசர் சில இன்புட்கள் வாங்குறதுன்னா ஸ்கேனர் கிளாஸ யூஸ் பண்றேன். சரியா, சரியா, ஸ்கேனர் கிளாஸுக்குன்னா ஸ்கேனர் சொல்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சரியா, முதல்ல என்ன கேட்க போறேன்னா அந்த அறையில லிமிட் என்னன்னு யூசர்ட்ட கேட்க போறேன். சரியா, அரை லிமிட். சரியா, முதல்ல என்ன கேட்கிறேன், என்னது அரை லிமிட்னு கேட்கிறேன். சரியா, அவர் கொடுக்குற அந்த லிமிட் நான் சொல்றேன் எல்னு சொல்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். சரியா, சரியா, எனக்கு யூசர் இப்போ ஒரு 5 ஒரு நம்பர் கொடுத்தா அரை லிமிட் 5 கொடுத்தா அந்த சிமால் என்ன செய்யும், அந்த 5 போய் ஸ்டோர் ஆயிடும். சரியா, இப்போ நான் சேர்த்து ஒரு அரையை நான் சேர்த்து டிக்ளேர் பண்ண போறேன். ஏன்னு சொல்ற ஒரு அரையை நான் டிக்ளேர் பண்றேன். சரியா, அதோட லிமிட் என்ன, யூசர் கொடுக்குற எல். சரியா, யூசர் கொடுக்குற நம்பர் என்ன லிமிட் நாங்கள் எல்ல ஸ்டோர் பண்றோம், அவ லிமிட் என்ன எல். சரியா, இப்போ என்ன சேவ் பண்ணா போனுக்கு ஒன்று போட்டு அவருக்கு ஒவ்வொரு இன்புட்டை என்ன சேவ் பண்ணா வாங்க போறோம். சரியா, இன்ட் equal to 0 greater than length. சரியா, அரே லென்த் என்ன எல் தானே, லென்த் பிளஸ் பிளஸ். சரியா, என்ன கேட்க போறேன், யூசர்ட்ட ஒவ்வொரு நம்பரையும் என்ன சேவ் கேட்க. சரியா, நம்பர் ஐ பிளஸ் 1. சரியா, என்ன ரீசன்டா ஐ ரெண்டான எங்களுக்கு 0 வரும். அப்ப முதலாம் நம்பருக்கான இன்சிடென்ட் ஐ பிளஸ் 1 கொடுக்குறேன். அப்ப உங்களுக்கு 1 ரெண்டாம். சரியா, அவங்கள கொடுக்குறேன். சரியா, என்னது நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அவர் கொடுக்குற லிமிட் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ரன் ஆகும். சரியா, அது கொடுக்குற நம்பர் என்ன செய்யறேன்னா அரையில ஐன்னு சொல்ற வேரியபிள் என்ன செய்யணும்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு நம்பரையும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். சரியா, சரியா, நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, என்ன செய்யறேன்னா யூசர்ட்ட ஒரு நம்பர் ஒரு லிமிட் ஒன்று கொடுக்குற 5 கொடுத்தா 5 நம்பர் என்ன செய்யறோம் இன்புட்டா கொடுக்க போறோம். கொடுக்குற ஒவ்வொரு நம்பர் என்ன செய்யும், அந்த அறையில இருக்க 0 இண்டெக்ஸ்ல இருந்து அந்த அதோட லென்த் வரைக்கும் என்ன செய்ய போகுது, அதுல ஸ்டோர் ஆகிக்கொண்டே வரப்போகுது. சரியா, அதுதான் அந்த ஃபோல்டர் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சரியா, ஃபோல்டருக்கு வழியை வந்து என்ன செய்ய போறேன்னா ஹோட் நம்பர் நான் செய்யறேன் ரன் பண்ணுறேன். சரியா, அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா அதே எலிமெண்ட்ஸ் சொல்லி ஒன்னா பிரிண்ட் பண்ணுறேன். சரியா, பிரிண்ட் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம், ஃபோல்டர் கொண்டு போட்டு. சரி, அப்ப எல்லாமே என்ன செஞ்சிருக்கும், இந்த ஏ அறையில தான் ஸ்டோர் ஆயிருக்கும். சரியா, அந்த ஏ அறையில இருக்கிற எலிமெண்ட்ஸ் நான் என்ன செய்யறதா ஓ சொல்ற ஒரு அறைக்கு நான் செய்யறத மாத்திரம். சரியா, ஏ அறையில இருக்கிறத ஓ அறைக்கு நான் செய்யறேன், அதை சேஞ்ச் பண்றேன். சரியா, சரியா, ஓல இருக்கிறது இப்ப என்ன செய்யுது, சாரி ஏல இருக்கிற அறையில இருக்கிற இண்டெக்ஸ்ல என்ன செய்யுது உங்களுக்கு இப்ப ஓக்கு கன்வெர்ட் ஆயிட்டு. சரியா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இஃப் கண்டிஷன் போட்டு சரியா என்ன செய்ய போறேன் செக் பண்ண போறேன் ஓ மொடியூல் 2. சரியா, இப்போ ஒவ்வொரு இண்டெக்ஸா எங்களுக்கு வரப்போகுது. சரியா, ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஒரு 2 நாள் மொடியூல் பண்ணும்போது அது ஒட் நம்பரா இருக்கணும்னா என்ன செய்யணும், அது கண்டிப்பா மொடியூல் உங்களுக்கு 1 தான் இருக்கும். சரியா, அதான் அது உங்களுக்கு ஒட் நம்பர், அது பழமையா தெரியும். சரியா, அப்ப என்ன கண்டிஷன் என்ன போறேன், இஃப் கண்டிஷனுக்குள்ள இந்த ஓ அறையில இருக்க ஒவ்வொரு இண்டெக்ஸ் என்ன செய்ய போது இந்த இஃப் கண்டிஷன்ல வரப்போது 2 மொடியூல் பண்ணும்போது எங்களுக்கு 1 வந்து அது என்னது ஒட் நம்பர். சரியா, செய்யக்கூடாது, அதை நான் செய்யணும் பிரிண்ட் பண்ணி விடப்போம். அவ்வளவுதான் வேலை.
சரி, நான் என்ன செஞ்சிருக்கேன், ராஜூஸ்ல இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்கேனர் சொல்ற ஆப்ஜெக்ட் நான் வச்சிருக்கேன். அப்புறம் யூஸ் கேட்க என்னது அந்த அறையில லிமிட்டை கேட்டு அதை சில சிம்பிள் ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்றேன். ஏன்னு சொல்ற ஒரு அறையை கிரியேட் பண்ணி அதுக்கு அதே சேம் லென்த் நான் செய்யறேன் கொடுக்குறேன். சரியா, அதுக்கு என்ன செய்யறேன், ஒவ்வொரு நம்பரையும் ஒரு லென்த் 5 யூனிட் தெரியலாம். அப்ப நான் 1 to 5 நம்பர் ஏதாவது இன்புட்டா கொடுக்க போறேன். அது என்ன செய்ய போறேன், அரே இருக்கு ஏ அறையில ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் நான் சேர்த்து ஸ்டோர் பண்ணிட்டு அது என்ன செய்ய போறேன், ஒவ்வொன்றா அடுத்து இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ண போறேன். சரியா, அந்த ஒவ்வொரு நம்பரும் என்னது ரெண்டாலும் மொடியூல் பண்ணும்போது 1 வந்து சரியா, ரிமைண்டர் 1 வந்து அது போர்ட் நம்பர். சரியா, அதை நான் ரன் பண்ண போறேன். சரியா, நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, என்னது அரே லிமிட் கேட்குது, நான் சார் 5 கொடுக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் நம்பர் 10 3 5 21 6 கொடுக்கும். சரியா, உங்களுக்கு என்ன கடைசியா பிரிண்ட் ஆகுது, போர்ட் அரே எலிமெண்ட். சரியா, அந்த அறையில இருக்கிற போர்ட் நம்பர்ஸ் 3 21. சரியா, நாங்க என்ன கொடுத்தோம், 10 கொடுத்தோம், 3 கொடுத்தோம், 5 கொடுத்தோம், 21 கொடுத்தோம், 6 கொடுத்தோம். அதுல இருக்கிற போர்ட் நம்பர் மட்டுமே எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். சரியா, இதானது ஒரு அறையில இருக்கிற போர்ட் நம்பர்ஸ் நாங்க எப்படி தனியா பிரிச்சு டிஸ்பிளே பண்றக்கூடிய கோடி. சரி,